சுகர் கம்ப்ளைண்ட் எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்தா. சுகர் இருக்கவங்களுக்கு 10% அதிக வாய்ப்பு. எனக்கு சுகர் இல்லைன்னா உங்களை விட 10% கம்மி. தம்பி உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னு சொன்ன வச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு. சைலண்டா வெறும் சுகர் தான், சைலண்டா வந்தாச்சு. உள்ள இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. 1% டேமேஜ், 2% டேமேஜ். நீங்க சுகர் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றீங்க வைங்க, அது அப்படியே ப்ரோக்ரஸ் ஆக மைல்டு பிளட் சுகர் அப்படியே 100, 120, 120 கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க வைங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் நீங்க அசால்ட்டா எனக்கு சுகரும் இல்லை ஒண்ணும் இல்லை, நான் போய் ஏதோ ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றேன், நான் ஏதோ ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றேன்னா சுகர் 250, 300 போயிடும், 400 போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அதே மாதிரி HbA1c 10க்கு போயிடும். அப்போ உங்களுக்கு 2வது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு சுகர் இருக்கு, எனக்கு சுகர் இல்லை. உங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு 10% அதிக வாய்ப்பு. எனக்கு சுகர் இல்லைன்னா உங்களை விட 10% கம்மி, 10 மடங்கு இல்லை, 10%. அப்போ சுகர் இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது அது சொல்றேன். சுகர் இருக்கிறவங்க வெளியில கடையில சாப்பிடக்கூடாது, வீட்டோட தான் சாப்பிடணும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் வீட்டிலே சாப்பிட்டுட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போகணும். அங்க போனா பாயாசம் இருக்கு, பாதாம் கீர் இருக்கு, ஸ்வீட் 2 ஸ்வீட் வைக்கிறாங்க, டெம்டேஷன் வரும் இல்ல. அப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும், அப்படி இல்லை. நீங்க கம்ப்ளீட்டா யூக்ளைசெமிக் கண்ட்ரோல். நார்மல் சுகர் வச்சீங்கன்னா ஹார்ட் அட்டாக். சிகரெட் பிடிக்க முடியாது, டயபெட்டிஸ் இருக்கவங்க சிகரெட் பிடிக்க முடியாது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்து பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணணும். டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங் நம்பர் 1 எனிமி ஃபார் யூ. எக்ஸசைஸே பண்ணுறது இல்லை, கண்டிப்பாக சுகர் ஏறும். ஓகே டாக்டர், இப்போ இப்படி ப்ரொலாங்டா இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் தெரியாது இல்லை, அவங்க வலியே தெரியாதுங்கிறாங்க. 100க்கு 90% பீப்புளுக்கு வலி வரும். 100 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா 100ல் 90 பேருக்கு வலிக்குது, நெஞ்சில் ஏதோ அழுத்தமாக இருக்குது, இங்கே என்னமோ பண்ணுது, எனக்கு வலி விண்ணு வலிக்குது, பாறாங்கல் எடுத்து வலிக்கும், கையில் வலி இருக்கும். 80%. ஒரு 20% ஆஃப் பீப்புளுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு வருது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, வலி இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வேர்வை வரும். பெயின் இருக்காது, நிறைய வேர்வை வரும், ஒரு மூச்சு விடுறது கஷ்டமாகும். இது ஹார்ட் அட்டாக். தூங்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது கொஞ்சம் பேருக்கு. ஒரு 1,00,000 பேர் தூக்கத்திலே போயிடுறாங்க. இந்தியாவில் வருஷத்துக்கு 100,000 people die during the sleep. தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா தெரியாது. தூக்கத்தில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையே, வேர்வை இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையே, தூங்கிடுறதில்ல. அப்படியே பிபி குறையுது, அப்படியே போயிடுறாங்க. அதனால் the most important machine in your workshop is your body. The most important equipment in your office is your body. The most important resource is not money, is your effort. அப்போ நீங்கள் உங்களை நல்லா கவனிக்கணும் இல்லையா? சரி, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். யார் சொன்னது? உங்கள் வயசு 32, 22 வயசு வரைக்கும் நல்லா ஃபுட்பால் விளையாடுங்க. இப்போ 32 வயசில் ஃபுட்பால் விளையாடுறதில்ல. அப்போ நீங்கள் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டீங்க, அது இப்படியோ டைஜஸ்ட் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்புல வியாதி இல்லைன்னு யார் சொன்னது?